சென்னை பெரம்பூரில் உள்ள ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் பகுஜன் சமாஜ் கட்சி தேசிய தலைவர் மாயாவதி. மாயாவதி அஞ்சலி செலுத்தியபோது விசிக தலைவர் திருமாவளவன், இயக்குநர் ப. ரஞ்சித் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். ஆம்ஸ்ட்ராங் உடலை கட்சி அலுவலகத்தில் அடக்கம் கோரிய வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணை. அலுவலகம் உள்ள இடம் நெரிசல் மிக்க பகுதி என கூறி வேறு இடத்தில் அடக்கம் செய்ய தமிழக அரசு யோசனை. சென்னை பெரம்பூர் மாநகராட்சி பள்ளியில் வைக்கப்பட்டுள்ள ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு ஏராளமானோர் அஞ்சலி. திருவள்ளூர் MP சசிகாந்த் செந்தில், இயக்குநர் வெற்றிமாறன் உள்ளிட்டோர் இறுதி மரியாதை. கடலூரில் முன்னாள் பாமக நிர்வாகி மீது தாக்குதல் தொடர்பாக 4 பேரை கைது செய்தது காவல்துறை. தப்பி ஓடிய கும்பலை CCTV காட்சிகள் உதவியுடன் பிடித்தது காவல்துறை. கும்மிடிப்பூண்டியில் ஆக்கிரமித்த வீட்டை அகற்ற அதிகாரிகள் வந்தபோது எதிர்ப்பு தெரிவித்து தீக்குளித்த இளைஞர் உயிரிழப்பு. சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி மரணம். மதுரை விமான நிலையத்தில் போதைப்பொருள் விவகாரம் குறித்து துண்டு பிரசுரம் வழங்கிய EPS. சே நோ டு ட்ரக்ஸ், சே நோ டு DMK என்று அச்சிடப்பட்ட துண்டு பிரசுரங்களை வழங்கினார். புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் கோவில் தேர் திருவிழா இன்று தொடக்கம். லட்சக்கணக்கான மக்கள் குவிந்திருக்கும் நிலையில் பலத்த பாதுகாப்பு. பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு தொடங்கியது. புதுச்சேரியில் உள்ள பிரான்ஸ் குடிமக்களும் வாக்களிப்பு. யூரோ கோப்பை கால்பந்து தொடரில் சுவிட்சர்லாந்தை வீழ்த்தி அரையிறுதிக்குள் நுழைந்தது இங்கிலாந்து. மற்றொரு காலிறுதிப் போட்டியில் துருக்கியை வீழ்த்தியது நெதர்லாந்து. WWE மல்யுத்த போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக ஜான் சீனா அறிவிப்பு. அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் ஓய்வு பெறுகிறார். கரூரில் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் வீடு மற்றும் அலுவலகம் உள்ளிட்ட 10 இடங்களில் சோதனை. நில மோசடி வழக்கில் CBCID அதிகாரிகள் நடவடிக்கை. உணவுப் பொருள் பாக்கெட்டுகளில் உப்பு, சர்க்கரை, கொழுப்பு அளவை பெரிய எழுத்தில் தெளிவாக தெரியும் வகையில் அச்சிடுவது கட்டாயம். இந்திய உணவு தர நிர்ணய ஆணையம் முடிவு. அகமதாபாத் ஜெகநாதர் ஆலயத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மனைவியுடன் வழிபாடு. பிரசித்தி பெற்ற ஜெகநாதர் ஆலய தேரோட்டத்தை முன்னிட்டு ஆரத்தி காட்டி வழிபாடு. இளநிலை நீட் மறுதேர்வு கோரி தொடரப்பட்ட மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணை. வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் இதுவரை 13 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக பீகார் அரசு தரப்பில் தகவல். மேற்கு திசை வேக மாறுபாடால் அடுத்த 6 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் மழை தொடர வாய்ப்பு. வரும் 12ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். ராமேஸ்வரம் மீனவர்களை விரட்டி அடித்தது இலங்கை கடற்படை. கற்களால் தாக்கியதாக மீனவர்கள் குற்றச்சாட்டு. இறுதிக்கட்டத்தை எட்டியது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பரப்புரை. நாளை மாலை பரப்புரை ஓய்வதால் அரசியல் தலைவர்கள் தீவிர பிரச்சாரம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.